நாட்டுல இருக்கும் மக்களை எல்லாம் பார்த்து போக வராரு. நல்லவன் கெட்டவன் செயலை பார்த்து பலன் கொடுக்க போறாரு. தப்பு செஞ்ச யாருக்குமே ஜாமீன் கொடுக்க மாட்டாரு. எங்க ஐயா தப்பு செஞ்ச யாருக்குமே ஜாமீன் கொடுக்க மாட்டாரு. நேர்மையாக இருப்பவரை கைவிடவே மாட்டாரு. நேர்மையாக இருப்பவரை கைவிடவே மாட்டாரு. வாராரையா வாராரு நம்ம கருப்பசாமி வாராரு. 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 காத்திருந்து
போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி உடம்பெல்லாம் வலிக்குதா மாமா? நீ படுத்து தூங்கு மாமா, நான் வேணா கால அமைக்க விடுறேன். நீரு நிலநாலு பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும் நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழ மகாலட்சுமி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கோயில்னு தெரிஞ்சதையெல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் கும்பிடுற தெய்வம் நம்ம காப்பாத்தலினாலும் உபத்திரம் பண்ணாம இருக்க கூடாதா லட்சுமி? சதா 24 மணி நேரம் வீட்டில் சலுப்பும் சங்கட்டமும் சுழண்டுக்கிட்டே தானே இருக்குது. அப்படி சொல்லாதீங்க. நாம கும்பிட்ற சாமி என்னைக்குமே நம்மளை கைவிடாதுங்க. முன்னை விட என் உடம்பும் பரவாயில்ல. இப்போ நம்ம பெரிய பையன் கூட திருந்திட்டு இருக்கான். திருந்திட்டானா? இல்ல லட்சுமி, நேத்து கூட நிறைய குடிச்சிட்டு நிக்க முடியாம நிலநடுமாறு போய் வீதியில விழுந்து கிடந்திருக்கான். என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. வெளியில தலகாட்ட முடியல லட்சுமி. இந்த ஊர்ல மகாராஜா மாதிரி வாழ்ந்த வம்சம் இன்னைக்கு மானகட்ட புள்ளையால எல்லாம் போச்சு. அவனுக்கு நேரம் சரியில்லைங்க. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் 6 மாதம் போனால் எல்லாம் சரியாயிடும். ஏங்க, ஏழை குடும்பத்துலையாவது ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனும் தெரிஞ்சிருவான்ல. எவலட்சுமியும் பிள்ளைக்கு பொண்ணு தரங்கிறான். நானும் 3-4 வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதோ நாமக்கல் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குதான். வசதி இல்லாத குடும்பம் தானா, இருந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம வீராசாமியை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சொல்லி வாய முல்ல அவரே வந்துட்டாரு. அதோட வாய வீராசாமி, இப்பதான் உன்னை பத்தி லட்சுமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்த, நீயே வந்துட்ட. போன காரியம் என்னாச்சு? இந்த இடமா ஒரு படிமா கவுண்டர், அது ஒத்து வராதுங்க. என்னங்க காலனாவுக்கு போட மாட்டியா? அவனெல்லாம் எட்டனா கேள்வி கேட்குறானுங்க. அட 10 பவுன் கூட போட மாட்டாங்க. அவன் கேட்ட கேட்டுக்கு கவுர்மெண்ட் மேப்பில் விழுமா. அது என் போய் கேட்கலையா? பையன் என்ன படிச்சிருக்கிறியா? கவர்மெண்ட் மேலையா இல்லை வேற டெம்பரரியா கவர்மெண்டா? 1008 கேள்வி கேட்குறானுங்க. அட நம்ம பேர் சொல்லிங்க, கவுண்டர் பையன் அது பெரிய பையன் சொன்னா சுத்தமா பொண்ணே இல்லைங்கிறானுங்க. நானும் எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டுங்க. நானும் அட நல்ல பையனுங்க சொத்தெல்லாம் ஏற்படுதுன்னா அட சொத்து இருந்த என்ன பண்றது? பையனுக்கு புத்தி இல்லைங்கிறியா? அட நல்ல குடும்பம்னு சொன்னா பையன் குடியாரங்கிறியா? நானும் இப்படி இதை கிழக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, மோகனூர்ல இருந்து அப்படியே திருச்சி வரைக்கும் பார்த்துட்டுங்க, ஒன்றும் கிடைக்கலைங்க. இப்படி மேற்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, அப்படி வேலூர்ல ஆரம்பிச்சு ஈரோடு வழியா கிட்டத்தட்ட ஊட்டி மேட்டுப்பாளையம் வரைக்கும் பார்த்துட்டுங்க, ஒன்றும் கிடைக்கலைங்க. இப்படி வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா நாமக்கல்ல இருந்து
கிட்டத்தட்ட பெங்களூரை வேண்டிய கர்நாடகா அங்கே ஒண்ணு இல்லை. இதை பாருங்க. எத்தனை மகள் விட்டா நானும் கரூர்ல இருந்து தூத்துக்குடியா போய் பார்த்துட்டுங்க எவ்வளோ விட மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் எப்படியாவது பார்த்து முடிச்சு வைக்கணும். பார்க்கறேங்க. ஆனா உங்க பையனை கொஞ்ச நாளைக்கு தண்ணி கிண்ணி அடிக்காம ஊர் சுத்தாம சண்டை சச்சரவுக்கு போகாம இருக்க சொல்லுங்க. எப்படியாவது ஒண்ணு நான் பார்க்கணும். அப்ப கவுண்டர் என்ன பார்த்தீங்களா? போயிட்டு வாங்க. சரி. எப்படியாவது இந்த இடமாவது முடிஞ்சிடும்னு பார்த்தேன், அதுவும் முடியாமல் போயிடுச்சு. என்னங்க, பசுமாடு விற்ற பணம் 20,000 பானையில் வச்சுருந்தேன், அதை எடுத்து பீரோவில் வச்சுட்டீங்களா? பானைக்குள்ள பணத்தை பார்த்தேன், காணுமே. போச்சா? கொட்டி அடிச்ச கொள்ளநரிய காவலுக்கு வச்ச மாதிரி ஏன் நீ பணத்தை கொண்டு போய் பானையிலையா வைப்ப? நான் எப்பயுமே அங்கே தாங்க வைக்கிறது. போச்சு, அவன் இந்நேரம் பிராந்தி கடையில விட்டு ஆட்டி இருப்பான். எப்போ பாரா சண்டாளா பாவி, எனக்கு பிள்ளையாவ. சரிம்மா, உள்ள போலாம். என்னடா ஒரு ஒருத்தன் காரியத்துக்கு எடுக்கிறதுல இவனுக்குலாம் என்ன சந்தோஷம்? சே விவஸ்தை கட்ட ஜென்மங்கள். என்னப்பா கண்ணம் போல பேசிட்டு வரீங்க? பென்ஷன் வாங்க போற நீங்க உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கு. அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏப்பா கலையில நின்று போடுது, ஊர்க்காரங்க எல்லாருமே உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களா? சோலைமா, இந்த இடமாவது படிய உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு எவ்வளவு ஆசையா இருந்தேனம்மா, அது முடியாம போச்சேம்மா. அப்பா நான் படிச்சுக்கிறதுனாலயோ மற்றவங்க குறை சொல்றதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா. எல்லாம் என் விதி. என் விதிப்படி என்ன நடக்கணுமோ அதுபடி நான் நடந்து தானே பார்க்க முடியும். அப்படி சொல்ல சோலையம்மா, நீ மகராசியா பெரிய இடத்துல வாழத்தான் போற, அதை பார்த்து நான் சந்தோஷம் அடையத்தான் போறேன். அப்பா அது இந்த ஜென்மத்தில் மட்டும் நடக்காதுப்பா. அதுதான் தீராத பழிய என் பெத்தவ என் தலை மேலே போட்டுட்டு போயிட்டாளே. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க? அப்பா என்னை பெத்தவங்களுக்கு மனசு ரொம்ப இழகுனாதான் இருக்கும் போல இருக்கு. அதனால தான் நான் பிறந்த உடனே குப்பை தொட்டியோ இல்லை அனாத ஆசிரமிலே போடாமல் உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏப்பா பொட்டப்பிள்ளை வளர்க்கணும்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சோ என்னை ஏப்பா வளர்த்தீங்க? ஏப்பா அப்பவே என்ன கள்ளிப்பழம் எட்டி இலையோ வச்சு எனக்கு கொண்டு இருக்கலாமேப்பா. எனக்கு கொண்டு இருக்க வேண்டியதுனப்பா. என்னால தானே இந்த ஊருக்குள்ள உங்களுக்கு கெட்ட பேரு. எவன் பெத்த புள்ளையோ இவன் எடுத்து வளர்த்துட்டு திரிறானு இந்த பேர் இல்லாம நீங்க வாழ்ந்திருப்பீங்கல்லப்பா. அப்பா சோலையம்மா, அப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா. கடைசி வரைக்கும் நான் உங்க மகளாவே இருந்துட்டு போறப்பா. அழாத அழாதம்மா அழாத. ஏப்பா நான் அழத பார்த்து உங்களால முடியலையாப்பா? இல்லப்பா நீங்க அழ வேண்டாம். இப்பயாவது சொல்லுங்கப்பா, என் பெத்தவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. கூட பிறந்தவங்க எனக்கு அண்ணன் தம்பி இருக்காரா இல்ல சொந்த பந்து தான் இருக்கா? வாயை திறந்து சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. சோலையம்மா அழாத. நீ அனாதை இல்லைம்மா, அனாதை இல்லை. உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இதே உள்ளாம இருக்காங்க. என்ன என்னால பத்தி எவ்வளவு சொல்ல முடியுமா? என்னை மன்னிச்சிருமா. ஏன்னா நான் உங்க அம்மாவை செஞ்சு ஒரு சத்தியத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன சொல்றீங்க? எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? எங்க இருக்காங்க? என் சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஏன் சொல்லைமா, நாங்களல்ல. ஆமா, ஏன் சோர்ந்து போன ஒரு மாதிரியா இருக்க? எந்த காலி பயிலாவது ஏதாவது சொன்னானா? சொல்லு.
கண்டாந்தொண்டமாக வெட்டி போட்டுருவேன். ஏன்னா என் மேலேயும் பரிவும் பாசம் காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குதுன்னா அது நீதி மட்டும்தான். நீ சோந்தாப்புல இருந்தா என்னால் பொறுத்துக்க முடியும். சின்னையா கிட்ட வாங்க. உங்களதான் கிட்ட தானே இருக்க. கிட்ட வாங்கன்னு சொல்றல. என்ன சின்னையா இன்னைக்கு குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க? ஏன் சின்னையா எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? சின்னையா இந்த குடி பழக்கத்தால தான் உங்களுக்கு இந்த ஊருக்குள்ளே கெட்ட பேரு. ராஜா மாதிரி வாழ வேண்டிய நீங்க உங்க குடி பழக்கத்தால உங்க வாழ்க்கையை நீங்களே நாசமாக்கிக்கிறீங்களே. சின்னையா வேண்டாம் சின்னையா, இந்த பணா பண குடி உங்களுக்கு வேண்டாம் சின்னையா. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், விட்டுடுங்க சின்னையா. அதாவது சொல்லுமா, இன்னைக்கு என் மாமா மக பிரியாவை பார்த்தனா அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த ஜோலில் அப்படியே ஏற்றேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன். தினமும் இதே பதில் தான் சொல்றீங்க. நேத்து என்னடானா எங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்காருன்னு குடிச்சிங்க. முந்தா நாள் சந்தோஷத்துல குடிச்சேன்னீங்க. இப்ப என்னடானா என் மாமா மகளை பார்த்து சந்தோஷத்துல குடிச்சேன்றீங்க. சின்னையா வேண்டாம் சின்னையா, இந்த குடி பழக்கத்தால தான் உங்க கல்யாணமே தடைப்பட்டு போகுது. இது ஏன் சின்னையா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? சித்தாத சோழியம்மா, மனசு சரியில்லைன்னா தான் உன்னை பார்க்க வந்தேன். அப்புறம் நீயே திட்டுனா ஐயோ சின்னையா, நான் அப்படி சொல்ல சின்னையா. நீங்க ரொம்ப நல்லவர், தங்கமானவர், கள்ள கபடம் இல்லாத மனசு உள்ளவர். அது மட்டும் இல்லை, உங்க மனசு சொக்க தங்க சின்னையா. நீங்க மட்டும் குடிக்காம இருந்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள உங்களை மாதிரி நல்லவன் யாருமே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை சின்னையா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, என்ன புண்ணியம் செஞ்சிருக்காளோ, அதை நினைக்கும் போது எப்படியோ இருக்கு சின்னையா. ஏன் சொல்லியம்மா, என் மாமா மக பிரியா என்னை கட்டிக்க மாட்டாளா? பிரியாவா? சின்னையா நீங்க தான் பிரியா பிரியான்னு அவ பின்னாடி சுத்துறீங்க. ஆனா அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பிரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்தா நல்லா பேசுறா, ஜாலியா பழகுறாள. நீங்க பாருங்க சின்னையா, நீங்க விரும்புறதை விட உங்களை யார் உயிருக்கு உயிரா விரும்புறாங்களோ அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சின்னையா. அப்படி யாரு இல்ல சோலையம்மா? இருக்காங்க சின்னையா. இருக்காங்களா? யாரு யாரு இருக்காங்க? இல்ல இருப்பாங்கன்னு சொல்ல வந்த சின்னையா. அரே பகவான்ஜி, நிமல் சேட்டு வந்திருக்கு பகவான்ஜி. உள்ள என்ன பண்ணுதோ? இப்படி பாதி நேரத்தில் வந்திருக்கா? யோ பார்த்து, எங்கள் ஊரில் வெறினா எல்லாம் ரொம்ப அதிகம். அது பிடிச்சுன்னு வச்சுக்கா, 1/2 கிலோ பிடிச்சிடும். எதுக்கு பார்த்து வா. அரே நம்மளே நாயும் பிடிக்காது, பேயும் பிடிக்காது. நீ நம்மளே ஏமாத்துது. பணம் கொடுத்து 1 வருஷம் ஆகுது, வட்டியும் வரல, முதலும் வரல. நீமே பணம் கொடுத்தாகணும். எங்க பகவான்ஜி? சேட்டு பகவானே இங்கே இல்லை, அவரு கெஸ்ட் ஹவுஸில் இருக்காரு. அங்கே போய் அவர்கிட்ட வீணா வம்பு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு இந்நேரம் உனக்கு சங்கு ஊதிடுவாங்க. புரியல? வாய்க்கு அரிசி போட்டு உங்க சாவுக்கு வேட்டு வச்சிருவாங்கன்னு சொல்றேன். யோ நீ ஏயா பாம்பு புத்துக்குள்ள கை விடுற? இங்க பாரு சேட்டு, செத்தவும் போச்சுல சங்க வச்சு ஊதுன மாதிரி பகவான் கைக்கு போன பணம் சுடுகாட்டுக்கு போன மாதிரி திரும்பவா போகுது. அரே உங்ககிட்ட பணம் வாங்காம இந்த சேட்டு நகர மாட்டான். இந்த ஊர்ல நமக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது. ஐஜி, டிஐஜி, டிஎஸ்பி வரைக்கும் நமக்கு மேலெடுத்து செல்வாக்கு இருக்குது. இப்பவே பகவான்ஜி பார்க்க நான் கெஸ்ட் ஹவுஸ் போறேன். வேண்டாம்யா, அங்க போய் வீணா அவர்கிட்ட வம்பு பண்ணாதியா. வேண்டாம், சொன்னா கேளியா. யோ அப்புறம் கமுந்து படுத்துக்கிட்டு மல்லாக படுத்துக்கிட்டு எச்சதுப்புன கணக்காயிருமியா. யோ
நம்மளே விடுங்கோ. இன்னைக்கு 2ல 1 பார்த்துட்டு பணம் வாங்காம நம்ம போறது இல்லை. யோ வேண்டாம் யோ வேண்டாம் வேண்டாம். ஆனா அந்த சேட்டா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். ஏண்டா தொப்பையா